சுவையான தக்காளி கலவை சாதம் செய்வது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 4 பெரிய வெங்காயம், 6 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி வச்சது வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு வானலியை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக காஞ்ச உடனே அதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அப்படி நம்ம சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி 3 குழிக்கரண்டி அளவு சேர்த்தா தான் சாப்பாடு கெட்டு போகாமல் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அது கூட சோம்பு, பட்டை, ஜாதிபத்திரி அந்த மாதிரி ஐட்டம்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நல்லா தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு அந்த இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வானலியில் நல்லபடியாக வதக்கியாச்சு. அப்புறமேட்டுக்கு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி பழம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு, சரிங்களா. வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது தக்காளி பழம். அந்த தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அப்படி பழுத்த பழமாக இருக்கிறத நல்லா நீளமாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதையும் பாருங்களேன், நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்லா சோக்காகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தக்காளி ஷேப்பே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அதில் மசியணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலேயே எல்லாமே நல்லா வதங்கிடும். இப்போ குழந்தைங்களுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னால கூட ஒரு 2 பூண்டு தனியாக போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதையும் போட்டிருக்கோம். சரிங்களா. ஓகே, இப்போ அது கூட கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கு. அப்படியே அதை ஃபுல்லாக நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு இடையில் இந்த வதக்கிறதுக்கு இடையில நம்ம இந்த தக்காளி சாதத்தில் நமக்கு என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த தக்காளி சாதத்தில் இப்படி கிளறும்போது தக்காளியில் அதிகமான விட்டமின் சி இருக்குது. நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளட்டில் உள்ள ஹெச்பி நல்லா அப்சார்ப் பண்ணுறதுக்காக இந்த விட்டமின் சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்பர் 1 விட்டமின் சி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது மெயினாக எல்லாருக்கும் தெரிந்த காய் நெல்லிக்காய் தான். ஓகேங்களா. நெல்லிக்காய் மிஞ்சினது எதுவுமே கிடையாது. நம்ம ஃபுட்டுக்காக சாப்பிட்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு தக்காளி சாதம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நம்ம இந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம். கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச கண்டென்ட் தான் சாப்பாடு அப்படின்றது. ஆனால் விட்டமின் சி அதிகமான உள்ள கண்டென்ட் ரொம்ப அதிகமான உள்ள கண்டென்ட் நெல்லிக்காய். நம்ம வதக்கும் போதும் அது வேஸ்ட் ஆகாது. ஓகே, இந்த பாருங்கள், நெக்ஸ்ட்டு அந்த சாப்பாடு ரெடியாக இருக்குது. நாங்கள் முன்னாடிலாம் குக்கரில் தான் சாதம் வச்சிட்ருந்தோம். இப்பப்போ கொஞ்சம் வடித்து சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அதனால தான் இந்த ரைஸ் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ரைஸ் உருவாக்கி அதுக்கப்புறம் வடிகட்டி சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த வடிகட்டின ரைஸில் தான் இந்த தக்காளியை வதக்கின தக்காளி இதை நம்ம அது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த தக்காளி கலவையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து சேர்க்க போகிற ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கொத்தமல்லி, புதினா இலை. ஓகேங்களா. அந்த நல்லா மசியணும். பாருங்க, ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ள இந்த தக்காளிக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா இது பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு இந்த கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். நல்லா மசிஞ்ச தக்காளியோட நம்ம சில்லி பவுட்ரு கொஞ்சம் காரத்துக்காக சேர்த்துருக்கோம். அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம். சில்லி பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் அந்த தனியாத்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். இந்த மாதிரி ட்ரை ஆகும்போது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புகைச்சலெல்லாம் வராத அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தயிர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலவையும் சூப்பராக இருக்கும். சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த தயிர் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஓகே, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் சுற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி டைமில் நமக்கு அந்த சாந்து இதெல்லாம் கொஞ்சம் பத்தாது.
அதுக்காக தான் ஒருக்கா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி கொதிக்க வச்சு லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லேசாக மட்டும் கொதிக்க வச்சுற மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்படியே கொதித்து அந்த இது ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைமில் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது எல்லாமே நல்லா ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் கழுவி வச்ச கொத்தமல்லி இலை, புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்ச இலைய வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதை வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு வாசனை அப்படி சூப்பராக வருது. அந்த வாசனைக்கே வந்து நமக்கு சாப்பிடணுன்ற எண்ணத்தை உருவாக்கும். இது ஸ்கூல் குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வந்து சின்னவங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஆயில் பத்தலை அப்படின்போது நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். சால்ட் பத்தலை அப்படின்னாலும் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். அது பிரிஞ்சு வர்ற வரை நம்ம வந்து இது பண்ணிவிட்டு நல்லா மசித்து கிளறி விட்டுக்கலாம். நல்ல ஈரப்பதம்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வேறு பவுலுக்கு அதை சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சாதத்தை வடிச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பாடு வந்து பக்குவமாக வடித்து இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த தக்காளி கலவையை எடுத்து இந்த சாப்பாடு கூட நல்லா கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஈஸியான மெத்தட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கு தேவையானது கூட்டு வச்சுருக்கோம், நாங்கள் முருங்கைக்காய் வச்சுருக்கோம். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான வாழைக்காய் மற்ற ஏதாவது வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.